ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த வெற்றியை நான் கொடுப்பேன் நம்பிக்கையோடு தானே என் நெற்றியை தொட்டாய். இப்போ நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் நெற்றியை தொட்ட உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். நீ தேடிய விஷயங்களும் ஆசையாய் எதிர்பார்த்த விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் செல்லமே. உன்கிட்ட மற்றவங்களை பத்தி குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் உன்னை பத்தியும் மற்றவங்க கிட்ட போய் நிச்சயமாக குறை சொல்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு யாராவது உன்கிட்ட புரணி பேச வந்தா, இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஒதுங்கி போக கத்துக்கோ. இல்லைன்னா அவர்கள் யாரையாவது குறை சொல்லும் போது நீ அமைதியாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போறதுக்கு ஏதாவது சொல்லி சமாளித்து போய்விடு என் செல்லமே. ஏன்னா மற்றவர்கள் வருத்தப்படும்படி இப்படி புறம் பேசுபவர்கள் என்ன சாதிக்க போறாங்க? அதற்கு பதிலா நிம்மதியா உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செய்து விட்டு போ. நேரத்தையும் காலத்தையும் தேவையில்லாத பேச்சுக்களில் வீணாக்கி விடாதே என் செல்லமே. அதே போல இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோ. மற்றவர்களை அழுக வச்சு சேர்த்த சொத்து எல்லாமே அதை யார் ஏமாத்தி புடுங்குறாங்களோ அவங்களும் கண்ணீர் விட்டு கலங்கி அழுகும்படி அவர்களை விட்டு நீங்கியே தீரும். அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்க்கவும் கூடாது. யாருடைய வாயிலும் வயிற்றிலும் அடித்து காசு சம்பாதிக்கவும் கூடாது. ஆனா நல்ல வழியில சேர்த்த சொத்து ஏதாவது ஒரு காரணத்தால் உன்னை விட்டு விலக நேர்ந்தாலும் மீண்டும் பல மடங்காக உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும். தவறான வழியில் காசு சம்பாதிக்கவோ சொத்து சேர்க்கவோ மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கவோ நினைக்காதே என் தங்கமே. ஏன்னா ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தாதான் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது அழகும் நேர்த்தியும் கொண்டதாக இருக்கும். அதன் மூலமாக தானே உனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். மற்றவர்களை ஏமாற்றி சொத்து சேர்த்து கோடீஸ்வரரா வாழ்வதால் கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? உனக்கு முன்னால ஆகா ஓஹோ சார் வணக்கம் எல்லாம் சொல்றவங்களா இருக்கும். ஆனா உனக்கு பின்னால உன்னை பற்றி புரை பேசி குற்றம் சொல்லி புறம் பேசி நல்லாவே இருக்க மாட்டான்னு சாபமிடக்கூடியதாகத்தான் இருக்கும். யாரையும் அடித்து பிழைக்கவோ யாரையும் ஏமாற்றி பிழைக்கவோ வேண்டாமேன் செல்லமே. இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு. அது அன்பா இருந்தாலும் சரி துரோகமா இருந்தாலும் சரி, எதை கொடுக்கிறியோ அது பல மடங்காக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். அதிக வலியையும் வேதனையையும் பார்த்த உன் உள்ளத்திற்கு நான் வழிகாட்டியாக இருக்கணும்னு தான் இதெல்லாம் சொல்றனே தவிர நீ தவறு செய்யற பாவம் செய்யறன்னு நான் சொல்லல. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளில் 100க்கு 100 பேரும் சரியாக இருப்பதும் கிடையாது, தவறாக இருப்பதும் கிடையாது. நல்லெண்ணம் கொண்டவர்களும் கெட்டெண்ணம் கொண்டவர்களும் கலந்தேதான் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க நேர்ந்து விட்டால் அது காசோ பணமோ உறவோ எதுவாக இருந்தாலும் சரி, நீ இழந்த விஷயத்தை தானம் செய்ததாக நினைத்துக்கொள் என் செல்லமே. தானம் செய்வதன் மூலமாக உனக்கு என்ன பலன் வந்து சேருமோ அதே அளவு பலனை நீ இழந்த விஷயத்திற்காகவும் சேர்த்தே நான் கொடுப்பேன். ஒருபோதும் நீ மனசு கஷ்டப்படும்படி நான் உன்னை நிரந்தரமாக துன்பத்தில் தள்ளிவிட மாட்டேன் என் செல்லமே. தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நான் சரி, நான் செஞ்சதுதான் நியாயம், நான் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நீ நிரூபிப்பது புத்திசாலித்தனம் கிடையாது. தேவையில்லாத மனிதர்களிடமும் தகுதியில்லாத மனிதர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதுதான் சிறந்த புத்திசாலியான மனிதன் செய்யக்கூடிய செயலாக இருக்கும். நேரங்காலத்தை வீணடித்து விடாதே என் செல்லமே. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். மற்றவர்களுக்கு நிரூபிச்சு நீ என்ன சாதிச்சிட போற? திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யக்கூடாது. என்ன பொய்யான அன்பு கொண்ட மனிதர்கள் திடீர்னு வந்து பேசுவாங்க பழகுவாங்க. ஆனா காரியம் முடிஞ்ச பிறகு உன்னை விட்டு வேகமாய் விலகி போய்விடுவார்கள் என் செல்லமே. என்னதான் புல்லு வேகமா வளர்ந்தாலும் அது ஒரு அளவுக்கு மேல வளர்ச்சி அடையாது. அதனுடைய வளர்ச்சி என்பது மிகவும் சிறியதாகத்தான் இருக்கும். ஆனா மூங்கில்ங்கிறது ரொம்ப மெதுவாதான் வளரும். ஆனால் அதனுடைய வளர்ச்சி என்பது மிகவும் பெரிதாக உயரமானதாக இருக்கும். அதே போலதான் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கும் நீ நினைச்சது நடக்கிறதுக்கும் நேரமாகுதே நினைச்சு வருத்தப்படாத. என் பிள்ளையான நீ உயர்ந்து வளரமாக நிற்கப் போகிற மூங்கில் மரம் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம். என் நெற்றியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்காமல் நான் ஓய மாட்டேன். நல்லதே உன் வாழ்வில் உன்னை தேடி வரும்.